Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சூரி கதாநாயகனாக நடித்திருக்கும் மாமன் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். சூரி, ஐஸ்வர்யலட்சுமி இதில் லீட் பேரா பண்ணியிருக்காங்க. விலங்கு அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மூலமாக கவனம் ஈர்த்த பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவான இந்த படம் குடும்பங்களை கவனம் ஈர்க்கும் ஒரு படமாக இருக்கிறதா அண்ட் ஓவர் மெலோ ட்ராமாவாக போய் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுதா, எந்த கேட்டகரியில் இது அந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சூரியோட சகோதரியான சுவாசிகா 10 வருடங்கள் கழித்து கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறாங்க. சூரி தன்னோட மருமகனை ரொம்ப பாசமாக சீராட்டி வளர்க்குறாரு. 5 வருடங்கள் கழித்து சூரி தன்னோட காதலியான ஐஸ்வர்யலட்சுமியை திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த தம்பதிகளுக்கு இடையில இந்த மாமன் மருமகன் பாசம் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. இதை ஐஸ்வர்யலட்சுமி நிறைய இடத்துல கன்வே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இது அதீதமாக போக குடும்பத்தில் விரிசல் ஏற்படுது. இந்த விரிசலை சூரி எப்படி சரி செஞ்சாரு, மாமன் மருமகன் பாசம் அப்படிங்கிறது அப்படியே ரீட்டைன் ஆச்சா, இல்லை இது மூலமாக இந்த படம் சொல்ல வர மெசேஜ் என்ன, இதெல்லாம் தான் மாமன். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். மீண்டும் கதாநாயகனாக சூரி இந்த படத்தில் ஒரு 360 டிகிரி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கோப் இருக்குது அவருக்கு. அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸ்டன் காட்சிகள்லேருந்து அதீத பாசத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகள், ரொம்ப எமோஷனலான காட்சிகள்னு எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த டக்குன்னு எமோஷன் அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி வரணும் இல்லையா, அதெல்லாமே சிறப்பாக திரையில் கொண்டு வந்திருக்காரு. மாமன் மருமகன் அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஸ்வர்யலட்சுமி கூட அவருக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஸ்க்ரீனில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமான கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யலட்சுமி அந்த மொத்த குடும்பத்திலையும் ஓரளவுக்கு சேனான ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லேருந்து அவங்க எழுப்புகிற கேள்விகள்லேருந்து எல்லாமே ரொம்ப நியாயமானதாகவும் இருக்குது. அதுக்கு ஐஸ்வர்யலட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியோட அக்கா கேரக்டரில் சுவாசிகா ஒரு நல்லதொரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய காட்சிகளில் மற்ற நடிகர்கள் எல்லாம் மிஞ்சி ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸும் எலிவேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் அதீதமான ட்ராமாத்தனமும் அவங்களோட நடிப்பில் வெளிப்படுது. லப்பர் பந்தில் ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மீட்டர் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வெளிப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. சுவாசிகாவோட கணவராக பாபா பாஸ்கர் ஒரு நிறைவான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. ஒரு மீட்டரில் இருக்க அவரோட நடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அங்கங்கே சில காமெடி கவுண்டர் மூலமாக பாலசரவணன் என்டர்டெயின் பண்ணுறாரு. ராஜ்கிரண் அண்ட் விஜய் சந்திரசேகர் அந்த கப்பலோட கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சப்ளாட்டும் ஓரளவு இந்த கதைக்கு உதவி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸான 2 ஆக்டர்ஸோட நடிப்பு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியோட அம்மாவா வர கீதா கைலாசம், அங்கங்கே ஒரு சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர மற்ற கேரக்டர்ஸ், சின்ன கேமியோவில் வர விமல்னு எல்லாருமே நிறைவான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. விமலோட கேமியோக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அதில் படத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறையாக இருக்குது. இவங்களெல்லாம் தாண்டி படத்தோட ஒரு சோலா வர மாஸ்டர் பிரகீத் சிவன் அவரும் ஒரு குறும்பான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாமா கூட சேர்ந்து அடிக்கிற லூட்டிகள், செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக பேசுகிற தருணங்கள்னு ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் இருந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை வாங்கின டைரக்டருக்கும் பாராட்டுக்கள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அக்கா தம்பி உறவு, மாமன் மருமகன் பாசம், இது ரெண்டையும் மையமாக வச்சு ஒரு உணர்வுபூர்வமான ஃபேமிலி ட்ராமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கதை எழுதின சூரியும் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜனும். ஒரு சிலர் மேலே நம்ம அதீதமாக வைக்கிற பாசம் நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸாக தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட ஆரம்பத்தில் வர மாமன் மருமகன் சேட்டைகள், அப்புறம் சூரி ஐஸ்வர்யலட்சுமி அந்த கப்பலோட அந்த கெமிஸ்ட்ரி, இது ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு அடிஷனல் ப்ரௌனி பாயிண்ட்ஸாக நான் ரேட் பண்ணுவேன். ரெண்டுமே ஓரளவு என்டர்டெய்னிங்கான ஒரு சப்ளாட்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் வர அந்த மாமன் மருமகன் அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோ மாதிரி ஒரு கோர்வையாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், கதை சொல்ல வர விஷயமும் அந்த பின்னாடி இது வந்து எமோஷனலாக நம்மளை மாற்ற போகுது அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பும் சிறப்பாகவே கிளிக் ஆகிருக்கு. தினேஷ் புருஷோத்தமனோட சினிமோட்டோகிராஃபியில் ஆரம்பத்தில் வர அந்த ஒரே ஒரு ஸ்டன் காட்சி, அந்த திருவிழா செட்டப், அதுக்கப்புறம் அந்த கல்யாண வீடு அண்ட் நிறைய கதாபாத்திரங்களோட அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இதெல்லாமே திரையில் சிறப்பாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. இந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் டெபு ஆகிற ஹீஷம் அப்துல் வஹாப்போட பாடல்கள் ஓரளவு இம்ப்ரெசிவாகவே இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மியூசிக் இது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அது கேட்க நல்லா இருக்கு, பட் ஸ்டில் இந்த கதையோட, இந்த லேண்ட்ஸ்கேப்போட, இந்த மனிதர்களோட பொருந்தாத ஒரு இசையாக இருக்கோ அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அக்கா தம்பி பாசமும் சரி, மாமன் மருமகன் அந்த ஈக்குவேஷனும் சரி, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்ட ஃபீல் இருக்குது. படத்தோட கான்செப்டே அதுதான்னாலும் நமக்கு அந்த மெசேஜ் கன்வே ஆனதுக்கப்புறம் இன்னும் நம்மளை எமோஷனலாக ஸ்டிர் பண்ணணும், ஒரு மாதிரி ஒரு ட்ராமா ஃபீலை கொடுக்கணும், அது மூலமாக நம்மளை வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டில் லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் அடுத்தடுத்து அடுக்கப்பட்ட ஒரு ஃபீலில் இருக்குது. இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்கலாம். அண்ட் இதனால் வர கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப
சிம்பிளான ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பேசி தீர்த்திருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் கேப்பாக மட்டும் தானே இது இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருந்துகிட்டே இருக்குது. அதனாலேயே பின்னாடி வர ஹை எமோஷனல் ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அஸ்திவாரம் இல்லாத ஃபீலில் தடுமாறுற ஒரு உணர்வு இருக்குது. ஒரு கட்டத்தில் படத்தோட ஃபீமேல் லீட்ஸ் ஐஸ்வர்யலட்சுமி அண்ட் சுவாசிகா 2 பேரையும் ஓவர் வில்லனைஸ் பண்ணிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. சுவாசிகாவோட கேரக்டர் கூட செகண்ட் ஹாஃபில் சில அவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த கிரே டோனில் இருந்தாலும் ஐஸ்வர்யலட்சுமி எழுப்புற கேள்விகள் அவங்களோட ஆதங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு படம் ஃபுல்லாக நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் அவங்க பண்ணுறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வசனங்கள் படத்தில் இடம்பெற்றிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது புரியல. ஆம்பளைகள்லாம் சேர்ந்து அந்த ஒன்றா சரக்கடிக்கிறது, பொண்டாட்டிகளை பற்றி தப்பாக பேசுறது அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் துருத்தலாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. இதை தாண்டி அன்கான்சியஸாக ஆங்காங்கே வெளிப்படுற ஆணாதிக்க வசனங்களும் சரி, ஒரு சில ஷார்ட்ஸும் சரி கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெயினான ஃபீமேல் கேரக்டர் வந்து இறந்துடுறாங்க. அவங்களோட அந்த இருப்பை காட்டணும், அவங்க இல்லாத அந்த விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சனை வந்து ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது புரியல. இந்த மாதிரி அங்கங்கே சில சட்டிலாக அன்கான்ஷியஸாக வெளிப்படுற இந்த விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், வேற மாதிரி எடுத்துட்டும் போயிருக்கலாம். அண்டு படத்தோட ஒரு சீனியர் பேராக வர ராஜ்கிரனும் சரி, விஜய் சந்திரசேகரும் சரி, அவங்களோட சப்ளாட் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. பட் அது மூலமாக இந்த படத்தில் என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு புரிய வச்சிருக்கலாம். அதாவது ஒரு எல்டர் கப்பலை பார்த்து ஒரு யங்கர் கப்பல் திருந்துறாங்க அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக சொல்லப்பட்டு வர ஒரு கதை தான். அது இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெளிப்பட்டிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். அதீத பாசம் எப்படியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறத ஒரு குடும்ப பின்னணியில் சிறப்பாகவே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓவர் மெலோ ட்ராமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலே இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.